எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இடித்த நெல்லிக்காய் ஊறுகாய் தான். இது நம்ம பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது. இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஈரம் இல்லாத டவலையோ இல்லைன்னா காட்டன் கிளாத்தையோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதை டவல்லையே நல்லா பரத்தி விட்டுருங்க, இது காற்றுலேயே காஞ்சிரும். அடுத்ததாக ஒரு எம்டி கடாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் 6 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கிடலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே நான் 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கிடலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, இல்லைன்னா ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வறுத்த ரெண்டையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டையுமே நம்ம வறுத்து அரைச்சி ஊறுகாயில் சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக ஊறுகாய் செய்கிறதுக்கு நெல்லிக்காயை இந்த மாதிரி உரலில் வச்சுட்டு இடித்து தான் சேர்க்க போகிறோம். இதை கட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய நெல்லிக்காயில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ கொரோனா காலத்தில் இதோட மகத்துவம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இதில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஹேருக்கு, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. ஸோ வைரஸ் கிருமிகளை இது எதிர்த்து போராடும். விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு லெமனில் இருக்கிறத விட 2 மடங்கு சத்து இதில் அதிகமாக இருக்குது. நம்ம இதை சீடோடு சேர்த்து இடிச்சிடக்கூடாது. சீடை விட்டுட்டு ஃப்ளெஷ்ஷை மட்டும்தான் இடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சீடு தனியாக வந்துடும். இப்போது இடித்த எல்லா நெல்லிக்காயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு கல்லுப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறமா 3/4 கப் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கிடலாம். அப்புறமா கூடுதல் வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த எல்லா மசாலாவுமே நெல்லிக்காய் கூட படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கிடலாம். இந்த பெரிய நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. உடம்புல இருக்கக்கூடிய சளியெல்லாம் இது வெளியேற்றும். நம்ம டெய்லி ஒரு நெல்லிக்காய் டயட்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். பட் இதை ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுண்டா இந்த மாதிரி நீங்கள் பிக்கல் செஞ்சு வச்சுக்கிடலாம். இந்த பிக்கல் செய்கிறதுக்கு நம்ம அடுப்புலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபைனலாக இதில் 2/2 கப் அளவு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சீட் சேர்க்குறதுனால நெல்லிக்காய் கசக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கசக்காது. இதில் நம்ம அப்படியே எல்லாத்தையுமே சேர்க்குறதுனால இதோட மொத்த நியூட்ரிஷனல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோம், பட் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் சுத்தமாகவே தெரியலை. ஆனால் ஊறுகாய் மடிஞ்சு வரும்போது எண்ணெய் எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் நான் சேர்த்துருக்கிற காரமே போதுமானது. உங்களுக்கு அதிகமான காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் எல்லாத்தையுமே மசாலா கூட நல்லா பெரட்டியாச்சு. இப்போது இந்த நெல்லிக்காயை நான் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம ஊறுகாய் போடுற பாட்டில் நல்ல சுத்தமானதாக இருக்கணும். இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே ஊறுகாய் போடுறதா இருந்தால் அதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஊறுகாய் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, ஊறுகாய் கசந்த மாதிரி ஆயிரும். இப்போது ஊறுகாய் எல்லாத்தையுமே நான் கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் எடுத்த 1 கிலோ அளவும் இந்த பாட்டிலுக்கு சரியாக இருந்துச்சு. இது மடிஞ்சு வரும்போது கம்மியாயிரும். இப்போ இதை மூடியை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இதை நிழலில் வச்சுக்கிடலாம். அடுத்து ஒரு 3 நாள் நம்ம வெயிலில் வச்சுட்டா இது நல்லா மடிஞ்சு வந்துடும். இதை நம்ம கைவிடாமல் பார்த்துட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஊறுகாயை பாட்டிலுக்கு மாற்றும் போது எண்ணெய் சுத்தமாகவே தெரிஞ்சிருக்காது. பட் பாருங்கள், இப்போது நல்ல எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 5 டேஸ்க்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் மேலே பிரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்குது. இது பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக உடனே சாப்பிடணும் போல் தோணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கைப்படாமல் ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக இந்த பிக்கில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.